உங்க பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் தானே? எல்லாருக்கும் ஆசை தானே என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். அப்ப யார் செகண்ட் மார்க் வாங்குறது? நான் ஒரு டீச்சரா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டியெல்லாம் அவசியம் இல்லை. இவ்வளவு பெரிய வார்த்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றாங்கன்னு இதோ நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். முதல்ல பெற்றோர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டாங்க உங்க பையன் உங்க பொண்ணு. ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் ஏமாலாம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் ஜெயிக்கணும். அப்படின்னா என்ன? என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்க இருக்கான்னு தெரியாது. என் கிளாஸ்ல நான் 10வது ரேங்க் 15வது ரேங்க் தான் வாங்கினேன். நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். இதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கிறது. ஜெயிக்கிறதுனா என்ன? முதல்ல நமக்கு பல நேரங்களில் இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் அலம்பல் தாங்க முடியாது. சில டைம்ல வீட்டுக்கு ஒருத்தன் வந்துடப்படாது, என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட், கிளாஸ்ல இல்ல ஸ்கூல்லயே அவ தான் ஃபர்ஸ்ட், டாக்டர் ஆக போறேன், டாக்டர் ஆக்க போறேன் அவதான். இப்படி ஒரு குரூப் இருக்குதா? இன்னொரு குரூப் இருக்குது. அவங்க வந்து இங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த பிள்ளைகள் நல்ல டேலண்டடா இருப்பாங்க. என்ன மாதிரி பேசும், பாடும், ஆடும், நிறைய பிரைஸ் வாங்கும், திறமசாலி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி புத்திசாலி, செகண்ட் கேட்டகரி திறமசாலி. இது இல்லாத ஒரு 3வது கேட்டகரின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு பேர் புலி மூட்டை. அது மார்க்கும் வாங்காது, பிரைஸும் வாங்காது, நம்ம வீட்டுல தான் இருக்கும், சொல்ற பேச்சு கேட்காது. நாம பேசினா அதுக்கு புரியாது, அது பேசினா நமக்கு புரியாது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி உங்க வீட்டுல இருக்குதா? சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் தான் இந்த திறமைசாலிகளையும் இந்த புத்திசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகளாக வரப்போகிறார்கள். இந்த காலேஜ் பிரின்சிபல் இருக்காங்களே, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் நிறைய நல்லா படிச்சிருக்கீங்களா தானப்பா? பிஏ பிஎட் எம்ஏ பிஎட் எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே? இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்கல்ல, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் யார் பெரியவங்க? வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. நாம ஏதோ ஒரு பெரிய பள்ளத்துல போய் விழுந்துகிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை ஆரோக்கியமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் ஸ்மார்ட்டா வளருதா, அதுதான் உங்களுடைய வளர்ப்பே தவிர சும்மா மார்க் வாங்கிட்டு இருப்பதை வாந்தி எடுத்து விட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடைக்காத பொழுது தன்னை கொன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுமையுடன் குழந்தைகளை வளர்த்தெடுங்க. சம்பாதிக்க தெரிஞ்சுதான் போதுமா? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, ஒரு வீடு, ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ், ஒரு கார் இருந்துச்சுன்னா போதுமா? என் பையன் பெரிய ஆளா? என் பையன் எப்போ தெரியுமா பெரிய ஆளா வருவான்? என் பொண்ணு எப்போ தெரியுமா பெரிய ஆளா வருவா? தன்னுடைய இருப்பினால் எப்பொழுது இந்த சமூகத்தில் 4 பேருக்கு அவனால் நன்மை நடக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் பெரிய ஆளாக இருக்க முடியுமே தவிர காசு பணம் பதவி சம்பாதிப்பதனால் ஒருவன் பெரிய மனிதன் ஆக முடியாது. முதல்ல இதை நீங்க நினைச்சுக்கோங்க.